பழனி கோயிலுடைய நிலங்கள் விற்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தாலே ரத்து செய்யப்பட்ட போதிலும், அதை போல கரூரிலே ஒரே நாளிலேயே 3508 ஏக்கர் நிலங்கள் பதிவு செய்யப்பட்டதும், லஞ்சம் வாங்காத உத்தமர் சிஎம் விஜய் சார் அவருடைய ஆட்சியினுடைய 8.25 லட்சத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்று சொன்னோமேயானால், ஒரு ஆட்சியினுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பழனியை பொறுத்த வரைக்கும் இங்கே துணை ஆணையராக இருக்கக்கூடியவர் நிலம் பதிவு செய்யக்கூடாது என்பதை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து தடுத்து கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் அங்கே அந்த பத்திரப்பதிவினுடைய சார்பதிவாளரும் மறுத்து கொண்டிருக்கிறார். இருவரும் மறுத்த நிலையிலே அங்கே அவரை விடுமுறையிலே செல்ல சொல்லிவிட்டு அடுத்த நாளிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த துணை ஆணையருக்கு உயர் பதவி கொடுத்து, இணை ஆணையர் பதவி கொடுத்து, அந்த பதவியிலே உடனடியாக சேர சொல்லி அதற்கான பணிகளை பார்க்க சொல்லிவிட்டு 2 தடுப்பாளர்களையும் தடுத்து விட்டு இந்த பத்திரப்பதிவு மோசடி நடந்திருக்கிறது என்று சொன்னால், இதற்கு விஜய் அரசு உடந்தையா இல்லையா? யாராவது லஞ்சம் கேட்டால் விஜய்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறார். முதலமைச்சர் விஜயிடம் சொல்லுங்கள் இந்த ஆட்சியில் லஞ்சம் என்று சொன்னார். ஏன்னா எந்த முதலமைச்சரும் சொன்னதில்லை, இவர் தான் சொல்லிகிட்டு இருக்கார். அப்படின்னா அவர்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க சொல்கிறாராங்கிறதும் தெரியல. இது 2க்கும் யார் அடிப்படை காரணம்? சிபிசிஐடி விசாரணை வச்சுருக்காங்க பழனிக்கு, அது தெரியும். கரூரை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தாவேகா கட்சியிலே இணைகிறார். அவருடைய நிபந்தனையை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, அதாவது அவருடைய பினாமிகளுக்கு சொந்தமாக 200 ஏக்கர் நிலத்துக்கு மேலே அங்கே இருக்குது. எல்லாமே விலை உயர்ந்த நிலங்கள். எனவே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரே நாளிலே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அனுமதியை பெறாமல் அந்த நிலங்கள் எல்லாமே அதில் வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், அந்த நிலத்தினுடைய பட்டியலை இந்த கோயிலுக்கு சொந்தமில்லை என்று யாராவது வெளியிட இன்றைக்கு உத்தமர் விஜயனுடைய அதாவது லட்சியவான் தூய சக்தி அந்த மிஸ்டர் விஜய் அவருடைய அரசு வெளியிட தயாரா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் பல்வேறு கோயில்களுக்கு சொந்தமானவை என்பதும் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளிலிருந்து தெரியும். பத்தாவதுக்கு இந்த ரயத்துவாரி பட்டாவிலே பல்வேறு பிரச்சனைகள். எனவே தான் அங்கே அந்த நிலங்கள் விற்கப்படக்கூடாது. கோவிலுக்கு வேறு தனியார் வீட்டு நிலத்தை நாங்கள் விற்கக்கூடாதுன்னு யாரும் தடுக்கல. கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி தடுத்திருக்கிற பொழுது 3500 ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு பறிபோகின்றன என்று சொன்னால், இது தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, எல்லோருக்கும் நல்லது செய்கிற ஆட்சி, மொத்தமாக சுருட்டுகிற ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவை 1க்கு 2ஆக இன்றைக்கு உதாரணங்களை சொல்லுகிறோம். அதை போல் இன்றைக்கு எதை எடுத்துக்கொண்டாலும் நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளை சிறையில் ஒருவர் குட்கா விற்கார் என்பதற்காக போலீஸாரால் கைது செய்யப்படுகிறார். அவர் இறந்தவர் சொல்லுகிற சொன்ன செய்தி 25,000 ரூபாய் உத்தமர் விஜயனுடைய ஆட்சியிலே எங்களிடம் லஞ்சம் கேட்டார்கள். ஒரு குட்கா போட்டில் விற்றேன், நீ 25,000 ரூபா கொடுன்னு தரம் மறுத்தேன். அதனால் பல பிரிவுகளில் என் மீது வழக்கு போட்டார்கள். அதன் பிறகு என்னை வந்து அடித்து உதைத்தார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற செய்திகள்.